பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 28/4/2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் நியூஸ் பேப்பரை மாற்றி போட்டுட்டார். நியூஸ் பேப்பர் போடுற தம்பி இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு மாதத்தில் ஒரு தடவை இப்படி ஒரு சம்பவம் பண்ணிடுவார். சரி, ரைட், ஓகே. அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம ஹேண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் தினமணி நியூஸ் பேப்பரை நம்ம எடுத்தாச்சு. சரியா, ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி அதில் முக்கியமான நியூஸஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ மனதின் குரல், சரியா, மன் கி பாத் அப்படின்றதில் பிரதமர் மோடி பேசியிருக்காரு. இது ஏற்கனவே வேர்ல்டு எஸ்எஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மன் கி பாத் நிகழ்ச்சி, மனதின் குரல் பிரதமரோட நிகழ்ச்சி எந்தெந்த நாட்கள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் மன் கி பாத் நிகழ்ச்சி. சரியா, அந்த வகையில் ஏப்ரல் 27 121வது மன் கி பாத் நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஹல்காம் தாக்குதலை பற்றி பேசியிருக்காரு பிரதமர் மோடி. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம 140 கோடி மக்களும் ஒன்றிணைந்து இருக்கிறத பார்த்து உலகமே வந்து வியக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, ஒற்றுமையாக இருக்கிற நம்ம இந்தியாவோட ஒற்றுமையை பார்த்து உலகம் வியக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்காருங்க. அதில் தமிழ்நாட்டில் வீர அரசு அப்படின்ற விவசாயி பற்றி சொல்லியிருக்காரு. இவர் என்ன சாதனை புரிஞ்சிருக்காரு அப்படின்னா, கொடைக்கானலை சேர்ந்தவர் இந்த வீரரசு அப்படின்ற விவசாயி. இவர் லிச்சி பழத்தை வந்து விளைவிச்சிருக்காருங்க கொடைக்கானலில். இதில் என்ன ஒரு சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னா, பொதுவாக லிச்சி பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீகார், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி இடத்துல தான் விளையும். சரிங்களா, ஃபஸ்ட்டு டைம் சவுத் சைடு லிச்சி பழத்தை விளைவிச்சிருக்காரு விவசாயி வீர அரசு. இவரை வந்து மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியிருக்காரு. இவர் வந்து இன்றைக்கி நேற்று இல்லைங்க, மொத்தம் 7 ஆண்டு காலம் வந்து முயற்சி எடுத்திருக்காரு இந்த லிச்சி பழத்தை வந்து விளைவிக்கிறதுக்காக. ஸோ இந்த வருடம் வந்து விளைவிச்சிட்டாரு விவசாயி வீர அரசு. கொடைக்கானல் ஊரை வந்து சேர்ந்தவர். சரிங்களா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை சேர்ந்தவர். இவரை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு பிரதமர் மோடி. சரிங்களா, அது போக இன்னும் ஒரு சிலதை குறிப்பிட்டிருக்காருங்க. என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் ஃபஸ்ட்டு டைம் ஆப்பிள் விளைவிச்சிருக்காங்க. ஏன்னா ஆப்பிள் அப்படின்றது நம்ம காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசில் தான் விளைவிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து கர்நாடகத்தில் ஆப்பிள் விளைவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கேரளாவில் இருக்க வயநாட்டில் வந்து குங்குமப்பூ வந்து விளைவிச்சிருக்காங்க. ஸோ குங்குமப்பூ வந்து ஜம்மு காஷ்மீர் தான் ஃபேமஸ்ஸு, அங்கே தான் வந்து விளையும். ஃபஸ்ட்டு டைம் வந்து குங்குமப்பூ வயநாட்டில் வந்து விளைவிச்சிருக்காங்க. இதையும் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. சரி, அதே மாதிரி முன்னாள் இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கனுக்கு புகழஞ்சலி வந்து செலுத்தியிருக்காரு. சரியா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இறந்தவர்கள் சார்ந்து ஒரு சில நியூஸ் வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக கேட்கப்படுது. அதில் இந்த தடவை வந்து மறைந்தவர்கள் லிஸ்ட்டில் கஸ்தூரி ரங்கர். சரிங்களா, இவர் ரொம்ப முக்கியமானவர், இஸ்ரோவோட முன்னாள் தலைவர். இவரை பற்றி இப்போ மன் கி பாத்லேயும் பேசியிருக்காரு. அது போக விண்வெளித்துறையில் 325 புத்தாக்க நிறுவனங்கள் வந்து இதுவரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த 1969 இஸ்ரோ துவங்கப்பட்ட காலகட்டத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு புத்தாக்க நிறுவனம் தான் முதலீடு பண்ணாங்க. இப்போது 325 புத்தாக்க நிறுவனங்கள் இஸ்ரோவில் முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதை பற்றி மன் கி பாத்தில் பேசியிருக்காரு. கூடுதலாக ஆப்ரேஷன் பிரம்மா திரும்ப நம்மளுக்கு வருதுங்க. இதை பற்றி சொல்லியிருக்காரு. இந்தியாவோட வெளியுறவு கொள்கைக்காக இந்த ஆப்ரேஷன் பிரம்மாவை சிறப்பாக பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, மியான்மரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுறதுக்காக துவங்கப்பட்ட ஆப்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷன் பிரம்மா. சரியா, மியான்மர் நாட்டில் நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக உதவுறதுக்காக துவங்கப்பட்டது. சரியா, இதில் ஒரு இது சொல்லியிருக்காங்கங்க. என்ன அப்படின்னா, வசுதெய்வ குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேற்கோள் காட்டியிருக்காரு. அப்படின்னா உலகமே ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா, வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னா உலகமே ஒரே குடும்பம் அப்படின்றது அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சசேத் செயலிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா, சசேத் அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷன் யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கியிருக்காங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்கங்க. சசேத் அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷன் யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். நம்மளுக்கு வந்து பேரிடர் மேலாண்மைன்றது ஒரு டாப்பிக்கில் இருக்குது. அதுக்கு கீழே கரண்ட் அஃபேர்ஸாக இது கேட்பாங்க. சரியா, இதில் பாருங்கள், வெள்ளம், நிலச்சரிவு, ஆழிப்பேரலை, காட்டுத்தீ, பனிச்சரிவு, புயல், மின்னல் தாக்குதல். சரியா, இது டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன். மின்னல் தாக்குதல் சார்ந்தும் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும் சசேத் செயலியில். இது அதாவது நம்மளோட இப்போ இந்த மொபைல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லொக்கேஷனை டிஃபைன் பண்ணிடும். இதெல்லாம் வர்றதுக்கு முன்கூட்டியே வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் இந்த சசேத் செயலி. சரியா, இதை உருவாக்குனது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து, தாயின் பெயரில் ஒரு மரம்.
சரியா? இந்த திட்டம் எப்போ துவங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜூன் 5, 2024. ஏன்னா ஜூன் 5ன்றது உலக சுற்றுச்சூழல் தினம். அன்னைக்கு வந்து பிரதமர் மோடி துவங்கி வச்சார். 140 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் வந்து இந்த தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்ற திட்டத்தின் கீழே இப்போ செயல்படுத்தியிருக்காங்க. 140 கோடிக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் வந்து நட்டிருக்காங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம் அன்னைக்கு துவங்கியிருக்காங்க 2024. அதுபோக சம்ரான் சத்தியாகிரகம் இதெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காரு. தண்டி யாத்திரை, ஜாலியன் வாலாபாக் படுகொலை, இது எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி மான் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரி, வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதாவது பட்டணம்பட்டி வனப்பகுதி இது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. சரியா? இது சார்ந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது இங்கே வந்து மரம் வெட்டுறதுக்கு தடை அப்படின்ற மாதிரி மொத்தம் 60.83 கிலோமீட்டர் வனப்பரப்பு கொண்டது. அப்போ கேட்கலாம், பட்டணம்பட்டி வனப்பகுதி எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். அதே மாதிரி மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன். சரியா? இவர் கலந்துக்கிட்ட கூட்டம் பற்றி ஒன்று போட்டிருந்தாங்க. சரியா? நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வேறு மாநிலத்தில் யாரும் இருந்தாங்க அப்படின்னா ஆளுநராக இருந்தாங்கன்னா அவங்க பேரை வந்து அடிக்கடி கேட்குறாங்க. சரியா? அதனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆளுநராக இருக்கிறவர் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சரியா? சரி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பிரிவு 142. சரியா? திரும்ப பேசியிருக்காங்கங்க. என்ன அப்படின்னா ஆளுநர் வழக்கில் வந்து தீர்ப்பு வாங்கினாங்க இல்லைங்களா, அந்த வழக்குரைஞர்கள் அவங்க எல்லாத்தையுமே பாராட்டி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஸோ இதில் நம்மளோட முதலமைச்சர் பேசியிருக்காரு. என்னென்னா, இந்த சட்டப்பிரிவு 142 அப்படின்றது மாநில சுயாட்சிக்கு வழிகாட்டிய தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? 142 அப்படின்றது நம்ம திரும்ப நம்ம பாடத்தில் வந்து நம்ம சொல்லிகிட்டே வரோம். சரியா? ஏதாச்சும் ஒரு வழக்கு தொடர்ச்சியாக நிலுவையில் இருந்துச்சுன்னா உச்சநீதிமன்றத்தோட ஒரு தனி பவர் 142 இதுபடி அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதான் கடைசி. அதை வந்து மேல்முறையீடு பண்ண முடியாது. அவங்க கொடுக்குற தீர்ப்பு தான் ஃபைனல். சரியா? இது வந்து செல்லாது. அதாவது உயர் நீதிமன்றங்களுக்கு இந்த 142 யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு தீர்ப்பு கொடுத்தவங்க 2 நீதி அரசர்கள். யார் அப்படின்னா ஆர் மகாதேவன் ஒருத்தர், இன்னொன்று பார்திவாலா இவர் ஒருத்தர். சரியா? சரி, ரைட்டுங்க. வேறு முக்கியமான நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாதிய உணர்வுகளை தூண்டும் 464 பக்கங்கள் முடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சமூக வலைதளங்கள் எதுவுமே நல்லதுக்கு யூஸ் பண்ணால் நல்லதான். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போலீஸ் வந்துட்டு 1990களில் சாதிய வன்முறை தூண்டும் போஸ்டர்கள் நிறைய அடிக்கப்பட்டுச்சாங்க. ஸோ இந்த போஸ்டரை வந்து ஒடுக்கிறது மிகப்பெரிய வேலையாக இருந்திருக்கு போலீஸாருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூக வலைதளங்களை வந்து இதை ஒடுக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 464 சமூக வலைதள பக்கங்களை வந்து முடக்கியிருக்காங்க. சரியா? சரி, ரைட்டு, ஓகே. அடுத்து பாருங்கள், ஈரானோட அதிபர் பேர் என்னென்னா மசூத் பெஷஸ்கியான். இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஈரானோட அதிபர் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வர்றாரு. இந்த தாக்குதல் நடந்துச்சுல, பெஹல்காம் தாக்குதல் நடந்துச்சுல, அதுக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கணும். சரிங்களா? தீவிரவாதத்துக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி மசூத் பெஷஸ்கியான் பேசியிருக்காரு. யார் அப்படின்னா ஈரானோட அதிபர். அதே மாதிரி இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாங்கு, அவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வர்றவர். சரியா? சரி, அடுத்து பாருங்கள், கோபாவில் டெல்ரே கால்பந்து போட்டி நடந்திருக்கு. சரியா? கோபா டெல்ரே கால்பந்து போட்டி ஸ்பெயினில் நடந்திருக்கு. இதில் பார்சிலோனா அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க மேட்ரிட் அணியை ஆப்போசிட்டில். சரியா? ஸோ பார்சிலோனா அணி 3 கோலும் மேட்ரிட் 2 கோலும் ஃபைனலில் அடித்து இதில் பார்சிலோனா ஜெயிச்சிருக்காங்க. சரியா? அப்போ இது கேட்கலாம், கோபா டெல்ரே கால்பந்து போட்டி எங்கே நடந்துச்சுன்னா ஸ்பெயினில் நடந்துச்சு. அடுத்து பாருங்கள், கோவையில் வேளாண் பல்கலைக்கழக கருத்தரங்கு வந்து நடந்திருக்குங்க. சரிங்களா? வேளாண் பல்கலைக்கழகத்தில் கருத்தரங்கு நடந்திருக்கு, கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில். இதோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் கல்வி புதுமை மற்றும் தொழில் முனைவோரை வலுப்படுத்துதல். சரியா? வேளாண் கல்வி புதுமை மற்றும் தொழில் முனைவோரை வலுப்படுத்துதல் அப்படின்ற தலைப்பில் இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் வந்து கலந்துருக்காரு. இவர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காருங்க. என்ன அப்படின்னா ஜிடிபியில் வேளாண் தொழிலில் இந்தியா 20.2% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான இன்ஃபர்மேஷன். அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் தொழிலோட பங்கு இப்போ கரண்ட்டாக எவ்வளோ அப்படின்னா 20.2%. இன்னொன்று ஈநாம் செயலியை பற்றி சொல்லியிருக்காரு. சரியா? இந்த ஈநாம் செயலி அப்படின்னா என்னென்னா, அதாவது நாம் NAM அப்படின்றது நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட், இதுதான் ஈநாம் செயலி. ஆக்சுவலாக அந்த செயலியோட இன்ஃபர்மேஷன் என்ன, பயன் என்ன அப்படின்னா விவசாயிகள், வர்த்தகர்கள், வாங்குவோர், ஏற்றுமதியாளர் இவங்க எல்லாமே
ஒரே பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க. சரிங்களா, அந்த செயலிக்குள்ளே போயிட்டிங்கன்னா இவங்க எல்லாமே இருப்பாங்க. அப்போது ஏதோ ஒரு ஏற்றுமதியாளருக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா, அப்போ விவசாயிகள்கிட்ட இருந்து தரகர்கள் நிறையா இல்லாமல் டைரெக்டாக இவங்க வாங்கி ஏற்றுமதி பண்ணிக்கலாம். இல்லை வர்த்தகர்கள்கிட்ட ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வர்த்தகர்கள்கிட்ட வாங்கி இவங்க ஏற்றுமதியாளர்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை விவசாயிகள் வந்து டைரெக்டாக, அதாவது வாங்குவோர் இருக்காங்கன்னா அவங்க டைரெக்டாக விவசாயிகள்கிட்ட வாங்கிக்கலாம். ஒருவேளை ஏதாச்சும் பொருள் வர்த்தகர்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வாங்குவோர் டைரெக்டாக வாங்கிக்கலாம். இவங்க எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் நாம். சரியா, இது எப்போ துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 14 ஏப்ரல் 2016 துவங்கப்பட்டிருக்கு. சரியா, இன்றைக்கி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் நம்ம டைரெக்டாக பார்த்துடலாம். நன்றி.